ஒரு சிறு கதை கேட்கலாமா? நான் உங்கள் ஜெகநாதன் சிறுமுகை. பள்ளியிலிருந்து வந்த சரோஜா தன் புத்தகப் பையை அறையின் மூலையில் வீசி எறிந்துவிட்டு பொத்தென்று கட்டிலில் விழுந்தாள். அம்மா, அம்மா, பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க என்று கத்தினாள். சத்தம் கேட்டு அவள் அம்மா மரகதம் சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள். கால்களில் தெருப்புழுதி படிந்திருக்க அவள் பள்ளி சீருடை கூட மாற்றாமல் வந்ததும் வராததுமாக கட்டிலில் விழுந்து கிடக்கின்ற மகளை பார்த்தாள். ஏய் சரோஜா, ஏண்டி வந்ததும் கத்துற? இங்கே தானே இருக்கேன். வந்தால் கைகால் முகம் கழுவிட்டு யூனிஃபார்ம் மாற்றிட்டு அப்புறம் வந்து சாப்பிடணும். எழுந்துரு, நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இப்படி வந்ததும் வராதுமா புழுதி காலோட கட்டலில் படுத்துக்கிட்டு கத்துற வேலையெல்லாம் இன்னையோடு விட்டுறணும் என்று எச்சரித்தாள் மரகதம். தனக்கு பிடித்த சப்பாத்தி தயாராக இருப்பதை கேட்டவுடன் சரோஜா எழுந்து ஓடிச் சென்று முகம் கழுவி சீருடை மாற்றி கொண்டு வந்தாள். 2 சப்பாத்திகளை தட்டில் போட்டுக்கொண்டு அம்மாவின் அருகில் அமர்ந்தாள். அம்மா, அந்த 2வது வீதியிலிருந்து வர்ற வைதேகி இருக்கால்ல, அவளுக்கு ரொம்ப தான் கொழுப்பு என்றாள் சரோஜா. போச்சுடா, இன்னைக்கும் ஏதோ பிரச்சனையை இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறா என்று நினைத்த மரகதம் தன் மகளின் போக்கு தெரிந்திருந்ததால் பதில் கூறாமல் அவளையே பார்த்தாள். என்னம்மா கேட்குறீங்களா இல்லையா? அவள் என்ன செஞ்சான்னு தெரியுமா? கிரவுண்டில் நான் விளையாடும்போது வேணுன்னே என் மேலே வந்து விழுந்து என்னை தள்ளி விட்டுட்டா தெரியுமா? நான் கோபப்பட்டு கேட்டப்போ நீ தாண்டி குறுக்க வந்து விழுந்தேன்னு சொல்கிறாம்மா. எனக்கு முட்டி பேந்திருக்கும், நல்ல வேளை சின்ன காயத்தோடு போச்சு பாருங்க என்று தன் காலில் இருந்த காயத்தை காட்டினாள் சரோஜா. பள்ளியில் விளையாடும்போது ஒருவர் மீது ஒருவர் மோதும்போதும் கீழே விழுவது சகஜம்தானே. இதை ஏன் இவள் பெரிதுபடுத்துகிறாள்? சரி, இவளும் குழந்தைதானே என நினைத்து கொண்டாள் மரகதம். 10 நாளைக்கு முன்னால் இப்படித்தான் இவள் வீட்டுப்பாடம் செய்யாமல் இருந்ததை கணக்கு டீச்சரிடம் கோமதி என்ற பெண் சொல்லிவிட்டாள். அந்த டீச்சர் இவளை கண்டித்திருக்கிறார். அன்றிலிருந்து கோமதியிடம் இவள் பேசுவதே இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கும் தைரியத்தில் படம் வரைந்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறாள் இவள். இதை ரஞ்சனி என்ற மாணவி ஆசிரியரிடம் கூறிவிட்டாள். இவள் அப்போது திட்டு வாங்கியிருக்கிறாள். அன்றிலிருந்து ரஞ்சனியிடமும் இவள் பேசுவது நின்றுவிட்டது. இன்று வைதேகியை பற்றிய புகார். இதற்கும் இவர்கள் 4 ஒரே பெஞ்சில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று சரோஜா சொன்ன 2வது வீதி வைதேகியாகட்டும், மற்ற இருவருமாகட்டும், எல்லோரும் நல்லவர்களே, நன்கு படிப்பவர்களும் கூட. குறிப்பாக வைதேகி படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டு, பேச்சு, ஓவியம், பாட்டு பாடுதல், நடனம் என்ற எல்லா துறைகளிலும் சிறப்பாக இருந்தாள். அந்த 3 பேரையும் மரகதத்திற்கு நன்றாக தெரியும். அவர்கள் நல்லவர்கள்தான் என்று மரகதம் சொன்னபோது, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா என்னை ஏன் டீச்சர்ஸ்கிட்ட மாட்டி விட்டு திட்டு வாங்க வைக்கிறாங்க? அவங்களே சொல்லி என்னை திருத்தியிருக்கலாமல்ல என்று லாஜிக் பேசினாள் சரோஜா. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு சரோஜா அவர்கள் யாரிடமும் பேசுவது இல்லை. மரகதம் மட்டுமின்றி சரோஜாவின் தந்தையும் அவளுக்கு அறிவுரை கூறினார். ஆனால் அவள் கேட்பதாக காணோம். போங்கப்பா, நான் ஒரு சுமாராக தான் படிக்கிறேன். எப்போவும் அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து படிக்கிறாங்க. என்ன தான் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க என்னை சேர்த்துக்கிறதே இல்லை என்று சரோஜா பதில் கூறினாள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களே வந்து பேசிய போதும் சரோஜா அவர்களுடன் பேசாமல் ஒதுங்கியே நின்றாள். ஏன் இப்படி இருக்கிறாள்? நாம் நல்லதுக்குத்தானே செஞ்சோம், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபித்து கொள்ளுகிறாளே என்று வருத்தப்பட்டார்கள் அவர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் யாரேனும் ஒருவர் வீட்டிலே 4 சேர்ந்து படிக்கலாம் என்று கூறியபோது சரோஜா நான் வரவில்லை என்று மறுத்துவிட்டாள். நாட்கள் நகர்ந்தன. தேர்வு அருகில் வந்து கொண்டிருந்தது. இன்னும் 1 மாதம்தான் இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டின் முன்பகுதியில் வைத்திருந்த தொட்டி செடிகளுக்கு நடுவில் நின்று மலர் செடிகளை ரசித்து கொண்டிருந்தாள் சரோஜா. அவளுக்கு மிகவும் பிடித்தது ரோஜா மலர்தான். அவள் குழந்தையாக இருந்தபோது நேரு மாமாவின் சட்டையிலே ரோஜாவை பார்த்தே சந்தோஷப்பட்டவள் என்பதை அவள் அம்மா அடிக்கடி கூறுவாள். கடந்த வாரம் அவள் வாங்கி வந்திருந்த ரோஜா செடியில் ஒரு மொட்டு இன்றுதான் மலர்ந்திருக்கிறது. நேற்று மாலையில் மொட்டாக இருந்தது, இன்று காலையில் மலர்ந்து நிற்கிறது. குனிந்து அந்த மலரை பார்த்தாள். இந்த ரோஜா மொட்டு மலரும்போது பார்க்க வேண்டும், மொட்டு மலரும்போது அதன் இதழ்கள் விரியும் சத்தத்தை பதிவு செய்து கேட்க வேண்டும் என்று தனது ஆசைகளை பட்டியலிட்ட வகுப்பாசிரியையை நினைத்து கொண்டாள் சரோஜா. அவள் ஆசையாய் வளர்த்திருந்த அந்த செடி பூத்திருப்பதில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பக்கத்து வீட்டு மங்களம் பாட்டி முதல் எதிர் வீட்டு எல்கேஜி குழந்தை வரை அனைவரிடமும் அதை சொல்லி சொல்லி அவள் சந்தோஷப்பட்டாள். சரோஜா, உன் பேரிலேயே ரோஜா இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தன் பெயரை பிரித்தே விளக்கம் சொன்ன பெரியம்மாவிற்கு தொலைபேசியில் சொல்லி மகிழ்ந்தாள்.
புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை பார்த்து ரசிப்பதைப் போல அவள் ரசித்து கொண்டிருந்தாள். ஏண்டி சரோஜா, சாப்பிடலையா என்றாள் அம்மா. வர்றேம்மா என்றாள். அவளுக்கு பசிக்கவே இல்லை. எத்தனை அழகானது இந்த ரோஜா! இதைப் போய் சிலர் விற்கிறார்களே காசுக்காக என யோசித்தாள். அவளுக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. ரோஜாவை விற்றுவிட்டு வேறு எதைத்தான் இதைவிட அழகாக அவர்கள் வாங்கப் போகிறார்கள் என்று அவள் கேட்ட கேள்விக்கு, அது அவங்களுக்கு தொழில், அது வியாபாரம் என்ற அம்மாவின் பதில் திருப்தி அளிக்கவில்லை. அழகாக இருந்த அந்த செடியை தனது இரு கரங்களாலும் தடவி கொடுத்தாள். சுருக்கென்று தைத்தது ஒரு முள். வெடுக்கென எடுத்த அவள் கையின் ஆள்காட்டி விரலிலே சின்னதாய் ஒரு கீறல். மெல்லிய கீற்றாய் ரத்தம் தெரிந்தது. சினுங்களுடன் உள்ளே ஓடினாள். கழுவி துடைத்தாள். காயம் போன இடம் தெரியவில்லை, ஆனாலும் வலித்தது. இதுதான் இதுதான் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அழகிய பூ பூக்கும் செடியில் ஆண்டவன் முள்ளையும் சேர்த்து முளைக்க வைத்து விட்டானே என்று வருத்தப்பட்டாள். அம்மா, முள் குத்திடுச்சு என்று காட்டினாள். முள் இல்லாமல் இருந்தால் அந்த செடி இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா என்றாள். இருக்கும், ஆனால் முள்தானே அதுக்கு பாதுகாப்பு என்று மரகதம் தொடர்ந்தாள். செடியில் இருக்கிற அழகான பூவை பார்த்து சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு முள்ளை பார்த்து வருத்தப்படக்கூடாது. எப்போவுமே நல்ல விஷயங்களை பார்த்து மகிழினமே தவிர மோசமானவைகளை யோசிக்கவே கூடாது என்றாள் அம்மா. பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த அப்பா அவளை அழைத்தார். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாம்மா என்றார். குடித்துவிட்டு டம்ளரை சரோஜாவிடம் கொடுத்தார். சரோ, டம்ளரில் இப்போ என்ன இருக்குன்னு பாரு என்றார் அப்பா. என்னங்கப்பா, அரை டம்ளர் தண்ணி இருக்குது என்றாள். அப்படின்னா அரை டம்ளர் காலியாக இருக்குன்னு தானே அர்த்தம் என்றார் அவர். ஆமாப்பா, நீ ஏன் அரை டம்ளர் காலியாக இருக்குன்னு சொல்லவே இல்லை? அவள் விழித்தாள். பாத்தியா சரோ, எப்போவுமே எது இருக்கோ, எதை பயன்படுத்த முடியுமோ அந்த பொருளைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறோம். இதுதான் நேரான சிந்தனைன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் திங்கிங். உங்ககிட்ட அது இருக்குது. ஒருவேளை டம்ளரில் காலியாக இருக்குது அரை டம்ளர்னு நான் சொல்லியிருந்தா என்றாள் சரோஜா. அது எதிர்மறையான சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க என்ற அப்பா தொடர்ந்தார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படி நேரான சிந்தனையுடைய நீ ஏன் மற்றவங்களை எல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிற எப்போ பார்த்தாலும் என்று அம்மாவை பார்த்தார் அப்பா. ஆமாம்மா, இப்போ ஒரு பெரிய வெள்ளை பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஒரு புள்ளி இருந்தால் பார்க்குறவங்க அதில் ஒரு புள்ளி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. தவிர அந்த தாள் முழுவதும் வெள்ளையான பகுதி அதிகமாக இருக்குது, அது அவங்க கண்ணுக்கு தெரியறதே இல்லை. இது நம்ம பார்வையில் தான் இருக்குது. நீ ரோஜா செடியில் முல்லை பார்த்த மாதிரி எப்பவும் சின்ன சின்ன குறைகளை பெரிதுபடுத்தாமல் நிறைகளை சிந்திக்க பழகிக்கணும்மா என்றாள் அம்மா. அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். சாப்பிடும்போது, அம்மா, நான் இன்றைக்கி வைதேகி வீட்டில் போய் படிக்கிறேம்மா. கோமதியும் ரஞ்சனியும் கூட அங்கே வருவாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து படிக்க போகிறேன் என்ற சரோஜா சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவிக்கொண்டு மீண்டும் தனது ரோஜா செடியை பார்த்தாள். அது முன்னைவிட இப்போது அழகாக தெரிந்தது அவள் கண்களுக்கு. அவளின் முகமலர்ச்சியை பார்த்த பெற்றோர்கள் மகிழ்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டு குழந்தைகளை கேட்க சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஆர். ஜெகநாதன் சிறுமுகை. நன்றி, வணக்கம்.